வலிமை என்பது அனுசரித்து வாழ்பவர்களை அடக்கி ஆள்வது அல்ல, தன்னை விட வலிமையானவராக உருவாக்கி மகிழ்வது. வலி என்பது வராத வரை நம் வலிமை நமக்கே தெரிவதில்லை. வலிகள் வருவது வலிமை இழக்க அல்ல, நம் வலிமையை நமக்கு உணர்த்த. வலிமை அவசியம், அதிலும் உடல் வலிமையை விட மன வலிமை மிக அவசியம். மன வலிமையை கொண்டு எதையும் கடந்து செல்லலாம். காற்றில் சாயும் மரம் போல் இராமல் காற்றாற்று வெள்ளத்தை எதிர்கொள்ளும் மரம் போல் வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள். பேச்சுக்கு உலகை ஆளும் வலிமை உண்டு, எழுத்துக்கு உலகை வெல்லும் வலிமை உண்டு, தோல்விக்கு வெற்றியை கொடுக்கும் வலிமை உண்டு, அன்புக்கு இதயத்தை வெல்லும் வலிமை உண்டு. நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது. நம்பிக்கை கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். சிலர் நமக்கு மன வலிமை தருகிறார்கள், சிலர் நமக்கு மன வலியை தருகிறார்கள். மன வலிமையோடு மன வலியை கடந்து செல்வோம். காயங்கள் இல்லாமல் கனவு வேண்டுமானால் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது. சரியான இடத்தில் உங்கள் கால்களை வைத்துள்ளீர்களா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு உறுதியாக நில்லுங்கள். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று. நீ ஒருவனை ஏமாற்றி விட்டதால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே. நீ ஏமாற்றியது அவன் உன்மேல் வைத்த நம்பிக்கையை. ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாக விலகிவிடு. அன்பு, பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். பிறர் வழியை புரிந்து கொள்ள முடியும், என்னால் என்னுடைய வழியை மற்றவருக்கு புரிய வைக்க முடியவில்லை. ஒருவரின் வழியை இன்னொருவரால் புரிந்து கொள்ள இயலாது. அப்படி புரிந்து கொண்டிருந்தால் உடலாலும் உள்ளத்தாலும் காயங்கள் இன்றி வாழ்வை வாழ்ந்திருப்போம். அன்பு எவ்வளவு அழகானது என்று உன்னிடம் அறிந்தேன். அதே அன்பு எவ்வளவு வலிகளை தரும் என்பதையும் உன்னிடமே அறிந்தேன். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவைப்படுகிறது. கவலைகளை எல்லோரிடமும் கொட்டி குவித்துவிட வேண்டாம். அதன் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். வாழ்வில் வரும் துன்பங்களை நம்மால் புன்னகைத்துக் கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் நம்மை விட வலிமையானவர்கள் எவரும் இல்லை. உள்ளுக்குள் வலிகள் பல இருந்தாலும் அதை மறைத்து வெளியே சிரிப்பதுதான் வலிமை. புதிய தொடக்கம். நாம் எதிர்கொள்ளும் கடினமான நேரம் நம்மை வாழ்க்கையில் இன்னும் சரியானதாகவும் வெற்றிகரமாகவும் ஆக்குகிறது. ஒருபோதும் கைவிடாதீர்கள். புன்னகைத்து புதிய தொடக்கத்தை மட்டும் செய்யுங்கள். முயன்றால்தான் முயற்சி பலன் அறிவாய். தோல்வியில்தான் வெற்றி அருமை அறிவாய். நம்பிக்கையில்தான் கஷ்டத்தை கடக்க அறிவாய். வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் அருமை அறிவாய். எவ்வளவு வீம்பு, எவ்வளவு திமிர், உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலைமண்ணை பார்க்க மண் தன்னை அழைக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது. மதியாமை எல்லாம் அறியாமை என்று, அன்பும் பண்புமே வாழ்க்கை என்று. நேரம். எனக்கு ஒரு நேரம் வரும் என்று காத்து இருப்பதை விட இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் போதும். தன்னை தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. இலக்குகளை குறிவை, இல்லையெனில் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை. தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை தானே தவிர இலக்குகளை அல்ல. ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. விமர்சனங்களை விதையாக்கு, விதையை உன் திறமையில் மரமாக்கு. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர்கள், எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. கடைசியில் யாரும் கொடுத்து உதவ யாரும் வரமாட்டார்கள். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இல்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. பலருக்கு வாழ்க்கையில் சோகமான முற்றுப்புள்ளியில் இருந்துதான் தொடங்குகிறது வைராகியமான வாழ்க்கையின் ஆரம்பங்கள். உன்னையே நீ செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும். எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் தலை நிமிர்ந்து நில். இரக்கம் கண்டால் இறங்கி விடாதே, இறங்கிய பின் உறங்கி விடாதே. ஏற்றம் கண்டிடு, மாற்றம் கொண்டிடு. பாராட்டு மழை பொழிந்தாலும் குடையை விரித்திடு, நனைந்திடாதே. காலம் ஏற்றிய தீபம் நீ, இமைபொழுதும் அணைந்திடாதே. தாழ்த்தினால் உதறிச்செல், லட்சியத்தில் உறுதி கொள். கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது. வறுமை தரும் கல்வி மிக பெரியது. அதை ஆரம்ப கல்வியாக ஒரு முறையாவது கற்றவர்க்கு மொத்த வாழ்க்கையையும் வழிநடத்த அந்த அனுபவம் போதும். வசதியும் நிலையானது அல்ல, வறுமையும் நிலையானது அல்ல. நாம ஒருவரோடு பழகும் பழக்கம் மட்டுமே தான் எப்பவும் நிலையானது. அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ். பொல்லாதவன் தனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாதது போல் காட்டிக் கொள்கிறான். ஆனால் நேர்மையானவனின் வழிதான் உறுதியான வழி.
உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு. உனக்கு நீயே சிறந்த நண்பன். சோர்ந்து போகும் போதெல்லாம் உன்னை நீயே தட்டி கொடுத்துக்கொள். அதுவே தோல்வியை எதிர்த்து போராடும் உத்வேகத்தை உனக்குள் உருவாக்கிவிடும். உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகமற்றவராகி விடுகிறார். ஒருவருக்கு நம் மனது எவ்வளவு முக்கியத்துவம் கொண்டிருக்கிறதோ அதை பொறுத்தே அவரை பற்றிய ஞாபகங்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறது நம் மூளை. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டல் முட்டாள்தனமானது. பிரகாசமான தருணத்தில் எல்லோராலும் உங்களை நேசித்திட முடியும். இருண்ட பொழுதுகள் வரும்போது யார் பொய் என்றும் புரிந்திட முடியும். நீ வாழும் காலத்தில் யார் யாரையெல்லாம் சிரிக்க வைத்தாயோ அவர்கள்தான் நீ இறந்த பிறகு அழுகிறார்கள். நீ வாழும் காலத்தில் யார் யாரையெல்லாம் அழ வைத்தாயோ அவர்கள்தான் நீ இறந்த பிறகு சந்தோஷம் கொள்கிறார்கள். வார்த்தை என்பது ஏணியை போன்றது. நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். உலகம் உனக்கானது. ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை. உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை. நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்ல இங்கு தகுதியானவன் எவனும் இல்லை. உழைப்பில்லாமல் உயர்வு இல்லை. ஒருவர் எந்த அளவிற்கு கடினமாக உழைக்கின்றாரோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலையை அடைய முடியும். அறிவு ஒரு புதையல் போன்றது. ஆனால் பயிற்சியே அதற்கான சாவி. உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள். அதுவே உன்னை உயர்த்தும். விடியும் என்று விண்ணை நம்பும் நீ முடியும் என்று உன்னை நம்பு. முயற்சி இருந்தால் முடியாதது இல்லை. பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும். யதார்த்தமாக கிடைப்பவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. தூக்கி போட்டால் துவண்டு விடாதீர்கள். ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதீர்கள். உங்களுக்கான நாள் ஒரு நாள் அமையும். வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கையில் தான் இருக்கின்றது. ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. உன் பொறுமையை கண்டு உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் பொறாமை கொண்டால் அதுவே உன்னுடைய மன உறுதிக்கு மகத்தான வெற்றியாகும். மன உறுதி என்னும் நற்குணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னை பேராசை என்னும் நெருப்பில் இருந்து காப்பாற்றும். முடியுமா என்று சொல்வது மூட நம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். தைரியமாக போராடு. இப்படிக்கு தன்னம்பிக்கை. வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது. சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. முயற்சி திருவினையாக்கும்.